லண்டனில் இருந்து நாளை சென்னை திரும்புகிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். பேரன் இன்ப நிதியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றுவிட்டு நாடு திரும்பும் நிலையில் விமான நிலையத்தில் திமுக சார்பில் வரவேற்புக்கு ஏற்பாடு. கரூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்துள்ள நிலையில் நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பு. தாவேகா கூட்டணிக்குள் பாமக வருவதற்கான அறிகுறியோ பேச்சுவார்த்தையோ எதுவும் நடக்கவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். தாவேகா பாமகவினர் யாரும் இதுவரை செல்லாத பட்சத்தில் யூகத்தின் அடிப்படையில் எழும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது என விளக்கம். தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் மட்டுமே ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் திட்டவட்டம். மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரமாக பணியமர்த்துவது பற்றி தற்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியாது என்றும் விளக்கம். விரைவில் மாணவர்களுக்கு நல்லதொரு சிறப்பு செய்தியை தமிழக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பார். 3000 கோடி ரூபாய் அளவுக்கு மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேட்டி. மீண்டும் தமிழக அரசு பணிக்கு திரும்புகிறார் ராஜேஷ் லக்கானி IAS. மத்திய அரசின் பள்ளி கல்வி திட்டத்தின் நவோதியா பள்ளி திட்ட ஆணையராக பணியாற்றி வந்த நிலையில் மீண்டும் மாநில பொறுப்பு. எங்க அண்ணன் வைகோ தாவேகா கூட்டணிக்கு போனதால் இனி நமக்கு கவலை இல்லை, விஜயை முடிக்காமல் திரும்ப மாட்டார் என RB உதயகுமார் பகரி. அண்ணாவுக்கு கேடயமாக இருப்பேன், கலைஞருக்கு கவசமாக இருப்பேன், ஜெயலலிதாவுக்கு போர் வாளாக இருப்பேன் என கூறிய வைகோ இப்போது என்ன சொல்வாரோ என்றும் விமர்சனம். முதலமைச்சர் விஜயின் பெற்றோர் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சர்ச்சை பேச்சு. S.A. சந்திரசேகர் ஷோபாவின் திருமண புகைப்படம் குறித்த பேச்சால் தாவேகாவினர் கொந்தளிப்பு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மீது என்ன விமர்சனங்கள் இருந்தாலும் விசிக எப்போதும் அவரை நேசிக்கும். திருமாவளவன் நிலைப்பாடு என்னவோ அதேதான் தன்னுடையதும் என அமைச்சர் வன்னியரசு பேச்சு. வீட்டு வசதி வாரிய வீட்டுமனை ஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலர் கணேசனுக்கு எதிரான வழக்கு ரத்து. விதிகளின் அடிப்படையிலேயே அனைத்து நடவடிக்கைகளும் உள்ளதாக கூறி வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் சென்னை பெங்களூரு புல்லட் ரயில் சேவை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான டெண்டரை வெளியிட்டது இந்திய அதிவேக ரயில் கழகம். தமிழின் இனிமையும் தமிழரின் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகளை கடந்து தலை தோங்கட்டும் என முதலமைச்சர் விஜய் தமிழ்நாடு நாள் வாழ்த்து. தமிழ்நாடு உருவாக உழைத்திட்ட தியாக சீலர்களை இந்நாளில் நினைவு கூர்ந்து வணங்கிடுவோம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் மற்றும் துறை சார்ந்த செயலாளர்களுடன் முதலமைச்சர் விஜய் விரிவான ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் பேட்டி. திருவண்ணாமலை மாவட்டம் நியூ சிந்தட்டிக் மைதானத்தில் ஹாக்கி போட்டியை தொடங்கி வைத்தார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. விளையாட்டு வீரர்களுடன் சேர்ந்து பயிற்சி மேற்கொண்டு அவர்களது குறைகளையும் கேட்டறிந்தார். திண்டுக்கல்லில் பழனி சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் வீட்டில் சிபிசிஐடி அதிகாரிகள் சோதனை. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் நிலம் மோசடி தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நடவடிக்கை.
பழனி கோயில் நில மோசடி விவகாரத்தில் பல இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை. நிலத்தை வாங்கிய சேதுபதி வீட்டிலும் சாட்சி கையொப்பமிட்ட திமுக வார்டு செயலாளர் வீட்டிலும் சிபிசிஐடி போலீசார் அதிகாலை முதலே சோதனை. பழனி கோயில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்தது தொடர்பாக சிபிசிஐடி அதிகாரிகள் நடத்திய சோதனை நிறைவு. நெல்லையில் சண்முக சுந்தரம் என்பவர் வீட்டிலும் திருப்பூரில் வெள்ளதுரை என்பவர் வீட்டிலும் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல்.